காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். மார்லையும் தோழிலையும் தூக்கி போட்டு வளர்த்தனே இந்த நிலைமையில பாக்குறதுக்கா? தங்க பிள்ளை எந்திரிமா, அப்பா வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாருடா. ஏட்டி எந்திரிடி, உன் லோட்டஸ் வந்திருக்கேன், எந்திரி காவியா. எப்போ பார்த்தாலும் வாயாடிக்கிட்டே தெரிவேன், நானும் உன்னை ஏசிட்டே இருப்பேன். இப்போ பேசுடி, உன் அம்மா திட்ட மாட்டேன். காவியாம்மா ஒரு வார்த்தை அம்மானு கூப்பிடுடா, பேசுடா. காவியா எந்திரி தங்கம். என்ன பேராண்டி, என் பேத்தி இந்த நிலையில கிடக்கா, கண்ணே திறக்காதா? சரியாயிரும் ஆச்சி, சரியாயிரும். என் காவியா பழைய மாதிரி வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமா தம்பி, நீங்க மனசை விட்டாதீங்க, நம்ம காவியா திரும்ப வருவா, பழைய மாதிரியே சிரிச்சிட்டு ஓடி ஆடிட்டு இருப்பா. என்ன ப்ரோ, திடீர்னு காவியாக்கு இப்படி ஆயிருச்சு? ஏண்டா, வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லம்மா, அவளுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சிதான் தூக்கிட்டு வந்தோம். மயக்கத்தில் இருக்கா, சரியாயிருவான்னு நினச்சோம். இப்ப டாக்டர் என்ன தம்பி சொல்றாரு, சரியாகுமா ஆகாதா? ஆகுமா, ஆனால் அது அவன் மனசு வச்சாதான் உண்டு. எல்லாரும் பேசி பார்க்க சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அவளுக்கு மட்டும் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கு, பாவம் அவ. சரி விக்கி, நீ கிளம்பும் போது அப்படியே ஐஸ்வரியும் கூட்டிட்டு போயிரு. ம் சரி ப்ரோ. நானும் போல, நான் இங்கே தான் இருப்பேன். ஏய் லூசா நீ, ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, அப்புறம் என்ன? ஈவினிங் வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். ஐஷு விளையாடாத, இந்த மாதிரி நேரத்தில் நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, வீட்டுக்கு கிளம்பு. இந்த மாதிரி நேரத்துலையா தம்பி? ஐஷுமா, ஆன்ட்டி, இந்த மாதிரி நேரத்துலனா என்ன அர்த்தம்? அம்மா நீங்கள் பாட்டியாக போறீங்க. பாருடா, சே எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம், எத்தனை நாள் காத்து கிடந்தோம். இந்த மாதிரி நேரத்துல முழுசா சந்தோஷப்படக்கூட முடியல. சரி, அப்போ அனி சொல்றது கரெக்டு தான், நீ வீட்டுக்கு போத்தாங்கோ. அம்மா நீங்களும் கிளம்புங்க, எப்படியும் ஈவினிங் எல்லாரும் வீட்டுக்கு வரதானே, கிளம்புங்க. விக்கி, 2 பேரையும் பார்த்து கூட்டிட்டு போ, அப்புறம் கார் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டு. ம் ஓகே ப்ரோ. சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன். சரி, அர்ஜுன கூடவே இருந்து பார்த்துக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடு. சரி அனீஷ். ஏன் கார்த்தி, அக்காக்கு சரியாயிரும்ல? இல்லை தேஜு, கஷ்டம்தான், இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? அப்போ அக்காக்கு சரியாகாதா? அப்படி சொல்ல முடியாது, அவங்க கண்டிப்பாக குணமாவாங்க, ஆனால் அது நம்ம கையில் இல்லை. இப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அவங்க கிட்ட பேசி பாருங்க, எமோஷ்னல் ஆகாதீங்க. அவங்க மனசுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அவங்க மனசளவில் ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தைரியம் வரணும். ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இதனால் வரைக்கும் நீங்கள் அதை அவங்க கிட்ட கவனிச்சதே இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லையே, அக்கா எல்லார்கிட்டையும் ஜாலியாக தான் பழகுவா. அப்படி ஏதாவது இருந்திருந்தா கூட மச்சானுக்கு தெரிஞ்சிருக்குமே. மேபி மற்றவங்க ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கூட அவங்க அப்படி நடந்துட்டு இருந்திருக்கலாம். இப்போ என்ன பண்றது? இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவங்க முன்னாடி இருந்த ரூமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, நல்லா வெளிச்சமா காத்தோட்டமா உள்ள 2-3 ஃப்ளவர்ஸ் ஏதாவது வச்சு பாருங்க. ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ண அவங்க கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி கார்த்தி, சரி நான் வரேன். தேஜு ஒரு நிமிஷம், இந்த நேரத்தில் இதை கேட்கறது தப்பு தான். என்ன? நான் கேட்டதுக்கு பதில். என்ன கேட்டீங்க? இல்லை, ஒருவேளை எனக்கு நினைவு வந்துச்சுன்னா நான் சரவணாவா இருந்தால் தான் நீங்கள் ஏற்றுப்பீங்க, கார்த்தியா இருந்தா என்னை விட்டுருவீங்க, அப்படிதானே? சரவணா உயிரோடு இல்லை கார்த்தி, இந்த உண்மையை இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிடலாம், ஆனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கே. இப்போதைக்கு அவர் பேரில் நீங்கள் இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப்டி. நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். தேஜு அமைதியாகவே இருக்கீங்க. நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு தோணுது? எனக்கு தெரியலையே. உங்கள் மனசு எதை விரும்புதோ, நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும்.
நீங்க எதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் வரேன். இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா? ஏத்துக்கிட்டாட்டி என்ன, ஏத்துக்க வைப்போம். டேய், என்ன மேலே ஏறி உட்கார்றா? ப்ளீஸ் ஐஷு, கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கிறேன். வந்ததுலேருந்து இப்படிதான் உட்காந்துட்டு இருக்க. எனக்கு தான் சங்கடமா இருக்கு. நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்கறனால உன் குழந்தை இப்பவே உன்கிட்ட பேச போகுது. லூசு. அப்படி இல்லடி, இது ஒரு ஃபீல், அதெல்லாம் உனக்கு புரியாது. பாரு. ஏன் ஐஷு, மந்த்லி மந்த் எதிர்பார்த்து எவ்வளோ வாட்டி ஏமாந்துருப்போம். எனக்கு எவ்வளோ கில்ட்டியாக இருந்துச்சு தெரியுமா? என்னதான் நீ என்கிட்ட சகஜமாக பேசினாலும், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும் மனசில் ஒரு ஓரத்தில் உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ அது எல்லாம் மொத்தமாக என்னை விட்டு போயிருச்சு. இப்போ மைண்டு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். இந்த நிமிஷமே உன் மடியில் செத்து போன்னு சொன்னால் கூட செத்துருவேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? நிஜமா ஐஷு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன் ஐஷு, பாப்பா வந்ததுக்கப்புறம் என்னாலும் கவனிக்கவே மாட்டல்ல? அப்படிலாம் இல்லை. பாப்பா வந்தாலும் நீ தான் என் முதல் குழந்தை. அப்படியா? ஏண்டி, பாப்பா வந்துட்டா என் மேலே உள்ள பாசலம் உனக்கு குறைஞ்சிருமா? இதெல்லாம் யூஸ்வலா லேடிஸ் கேட்பாங்க. நீ என்ன என்கிட்ட கேக்குற? இல்லடி, எனக்கு உன் மேலே இருக்கிற பாசம் எப்பவுமே குறையாது. நமக்கு நடுவில் யார் வந்தாலும், குட்டி பாப்பா வந்தாலும் எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் நான் உன்கிட்ட கேட்குறேன், உனக்கு நான் முக்கியமா இல்லை பாப்பா முக்கியமா? ரெண்டு பேரும் தான்டா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தங்களை சூஸ் பண்ணு. குட்டி பாப்பா தான். பாத்தியா, நினைச்சேன்டி இப்படிதான் சொல்லுவேன்னு. இப்பவே சொல்லிட்டேன்டி, பாப்பா வந்ததும் என் மேல லவ் இது குறைஞ்சிச்சு. உனக்கு கொஞ்சம் சொல்லிட்டேன். நீ தான் இப்ப குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ற. சரி, வார்த்தைக்கு பார்த்து பாப்பாங்கிற, அப்போ உனக்கு பாப்பா தான் வேணும், பையன் வேணாம், அப்படித்தானே? அப்படி இல்லை, எந்த குழந்தையா இருந்தாலும் ஓகே தான். ஆனா பாப்பா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கே பாரு, பையன் தான் பிறக்க போறான். எந்த பேபியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியா பிறக்கணும். 3 வருஷம் கழிச்சு நமக்கு பிறக்க போகுது. இதுவே எனக்கு பெரிய ஹாப்பினஸ் தான். சரி, பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? ஹேய், என்ன நீ பையன் பையனே சொல்ற? பொண்ணு தான். இப்ப இருந்தாலும் ஓகேன்னு சொன்னேன். அது வந்து இழுக்காத, நீ இழுக்கிறதுலயே தெரியுது. உனக்கு பொண்ணு வேணும்னு ஆசை, எனக்கு பையன் வேணும்னு ஆசை. சரி, 2 பேருக்குமே நேம் சூஸ் பண்ணி வைக்கலாம். இப்பவா? சரி, பொண்ணு பிறந்தா நான் நேம் சொல்றேன். ராக்கை, முக்கை, காத்தாய், கருப்பாய், இந்த மாதிரி ஏதாவது. உனக்கு பொறாமடி, எங்க என் பொண்ணு வந்தா உனக்கு போட்டியே வந்துருவாளோன்னு. ஆமாமா, பொறாமதான். அப்படியே வச்சுக்கோ. சரி, பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் நான் சொல்றேன். ராமசாமி, முனுசாமி, குப்புசாமி. இதெல்லாம் என் பாட்டி தாத்தா காலத்திலேயே வச்சுட்டாங்க. அப்போ என் பொண்ணுக்கு நீ மட்டும் பேரா சூஸ் பண்ற? அந்த பேர்லாம் என் பூட்டங்காலத்திலேயே வச்சு முடிச்சிட்டாங்க. சரி சரி, விளையாண்டது போதும். இப்போ சீரியஸா, எந்த நேமா இருந்தாலும் ஓகே, ஏல தான் ஸ்டார்ட் ஆகணும். அது ஏன் அப்படி? ஏ பிகாஸ் ஓ நேமும் ஏ நேமும் ஏல ஸ்டார்ட் ஆகுதா, அதான் நம்ம பையனோட நேமும் ஏலயே ஸ்டார்ட் ஆகும். இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்போ அனிதா, அம்பிகா, அபிநயா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் வைக்கலாமா? டேய், இதெல்லாம் உன் எக்ஸ் லவர் பேர் தானே? ஏச்சே, இல்ல ஐஷு, என் எக்ஸ் லவர் பேரு ரொம்ப அழகா இருக்கும். இதான் இல்ல. அடட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவ. என்ன நேம் ஒழுங்கா சொல்லு பாப்போம். நீயே கண்டுபிடி. ஆனா என் எக்ஸ் லவர் பேரை நம்ம பாப்பாக்கெல்லாம் வைக்க முடியாது. ஏன்? அவ்வளவு பெரிய ஆளா அவங்க? அப்படி என்ன நேம்? அக்ஷரா, அதித்தி, அமலாபால், அவின்பால், அரைக்கேபால், இந்த மாதிரி ஏதாவது? ஏய், கிண்டல் தானே பண்ற? நீ சொல்லி தொலை, என்ன நேம்? என் எக்ஸ் லவரோட நேம் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவா? டேய், அப்ப வேற ஒரு ஐஸ்வர்யா வேற லவ் பண்ணியா நீ? அட ஐஷு, உன் பேரை தாண்டி சொன்னேன். நான் இப்போ உன் லவர் தானே? இப்ப நீங்க என் லவர் இல்ல மேடம், ஒய்ஃப். என்னோட குழந்தைக்கு அம்மா. டபுள் ப்ரமோஷன் ஆயாச்சு. சரி பொண்டாட்டி, உனக்கு கால் வலிச்சுச்சுன்னா சொல்லுடி, அமைக்கி விடுறேன். பாரு, இல்ல இந்த மாதிரி நேரத்துல கால் வலிக்கும், முதுகு வலிக்கும் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அதான் கேட்டேன். கால் வலிச்சுச்சுன்னா சொல்லு. டேய், அதெல்லாம் இல்லடா. இப்பதானே ஸ்டார்ட்.
அதெல்லாம் குழந்தை வளர வளர கொஞ்சம் வெயிட் கூடும்போது அந்த பெயின்லாம் வரும். ம் மச்சான், என்ன மச்சான், இதுதான் விழுந்து விழுந்து கவனிக்கிறதா? கீழே உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் இல்லை தேஜுமா, சும்மா தான். நல்லா தான் இருக்கு. சரி, உங்க ரொமான்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே ஐசக்கா, இந்த ஜூஸ் குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுங்க. எருமை மேலே எஞ்சி உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும் ஐசக்கா. மச்சான் கீழே உட்காந்துக்கிட்டும். நான் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு தான் வந்தேன். இங்க வைக்கிறேன், குடிச்சுக்கோங்க. ஏ தேஜுமா, இரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மச்சான். தேஜு, நீ ஜூஸ் டேபிள்ல வச்சிரு. 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் அர்ஜுனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. சொல்லுங்க மச்சான், என்ன விஷயம்? நான் சொன்னது செஞ்சியா இல்லையா? டேப்லெட் எடுத்துட்டியா? இல்ல மச்சான், நான் எடுத்தேன். ஆனா ஆனா என்ன? அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு மச்சான். இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்றாரு. அவரை நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரை ரொம்ப குழப்புறமோன்னு தோணுது. என்ன பண்றது தேஜு, எல்லாம் அவர் நல்லதுக்காக தான். மேரேஜ் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவர் தான் கார்த்திங்கிற உண்மை அவருக்கே தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன் மச்சான், பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலும் அவர் இதே மாதிரி இருப்பாரா இல்ல மாறிடுவாரா? அவரோட ரியல் கேரக்டர் இதுவா தான் இருக்குமா? தெரியலடா. எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ண தயாரா இருந்துக்கோ. உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? ஆனாலும் பயமாவும் இருக்கு. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா அப்போ அந்த டேப்லெட்டை கொடுக்காம இருந்து பாரு. அவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்துக்கலாம். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மச்சான். ஒரு பக்கம் அவரை நினைச்சா வருத்தமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் அவரை ஏமாத்திட்டு இருக்கோமோன்னு தோணுது. அவரோட நல்லதுக்காக தானே பண்றோம். சீக்கிரம் அவரே புரிஞ்சுப்பாரு. ம் காவ்யா, எந்திரிடாமா. உன் மாமா என்ன சொன்னாலும் கேட்ப. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? குட்டிமா, எந்திரிடி. ஏய், தப்பு பண்ணிட்டேன்டி. உன்னை தனியா விட்டுருக்கவே கூடாது. ஏண்டி நமக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை? ஏய் செல்லம், ஏய் நீ இல்லாம நான் என்னடி பண்ணுவேன்? எந்திரிடி. அம்மோ, கண்ணை திறந்து பாருமா. காவ்யா, உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி மீட் பண்ணோன்னு? அனீஷ் மாதிரி நான் உன்னை ஏமாத்தினல்ல. உனக்கு என் மேலே கோவம் இருக்கும்ல? வந்து அடி பார்ப்போம். இப்போவும் உனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தா என் மேலே நீ கோவப்படுவல்ல? குட்டிமா, எந்திரடி. ஒரு தடவை கண்ணை திறந்து பாருடி. இனி மாமா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடையே இருப்பேன் குட்டிமா. உன் மனசுல இப்படி என்னத்தை தாண்டி போட்டு புதைச்சி வச்சிருக்க? என்னை திரும்பி வந்து பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னடி பிரச்சனை உனக்கு? அர்ஜுன், பாருங்க நீ எப்படி இருக்கான்னு. எவ்வளோ பேசினாலும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பயமா இருக்கா நீ? புரியுது அர்ஜுன். ஆனா நம்ம கையில என்ன இருக்கு? ஒவ்வொருத்தரா பேசி ட்ரை பண்ணி பார்ப்போம். அவர் தான் சொல்லியிருக்கார்ல, கண்டிப்பா காவ்யா திரும்ப வருவா. நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. காவ்யா, நாங்க பேசுறது உனக்கு நல்லா கேட்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? நீ சித்தியாக போற. அண்ணி, நிஜமாவா? ஆமா அர்ஜுன். சாரி அண்ணி, இந்த விஷயத்துக்கு கூட என்னால் சந்தோஷமா சிரிக்க முடியல. சேச்சே, பரவாயில்ல, இருக்கட்டும்டா. இல்லை அண்ணி, உங்கள் எல்லா ஹாப்பினஸ்லேயும் நான் உங்கள் கூட இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இந்த தடவை என்னால் முடியலை. டேய், பரவாயில்ல விடு. டிமா, அண்ணி என்ன சொன்னாங்கன்னு கேட்டல்ல? கண்ணை திறந்து பாருடி. நீ சித்தி ஆயிட்ட, நான் சித்தப்பா ஆயிட்டேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏய், கண்ணை தரடி. அர்ஜுன், எமோஷனல் ஆகாத. நீயே இப்படி அவ பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டே இருந்தா அவ எப்படி எந்திப்பா? என்னை என்ன அண்ணி பண்ண சொல்கிறீங்க? என்னால் முடியலை. இவளை இப்படி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. காவ்யா, காவ்யா, எந்திரிடி. ஏய், நீ மட்டும் எந்திக்கல, அர்ஜுனை உஷார் பண்ணிடுவேண்டி. எந்திரி காவ்யா. நீ உன் மாமாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டல்ல. எந்திரிடி. நீனா அழாத. அவகிட்ட அழாம பேசுங்க. என்னால முடியலக்கா. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னாவே சுத்தி இருக்கோம். இவளை இந்த நிலைமையில பார்த்துட்டு என்னால எப்படிக்கா அழாம இருக்க முடியும்? காவ்யா, காவ்யா. மீனா, உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்கல்ல?
ஒரு வீடு இங்கே பக்கத்தில் ரெண்ட் எடுத்திருக்கேன், அங்கே தான் தங்க வச்சிருக்கேன். ம் சரிடா, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேட்க சொல்லு. ம் சரிக்கா. சரி, நீங்கள் காவியாவை பார்த்துக்கோங்க, நான் வரேன். மீனா, ம் சொல்லுங்க அர்ஜுன். உன் ஃபோனுக்கு ஒரு 20,000 அனுப்புகிறேன். அதுக்கு மேலே உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேளு. அதெல்லாம் வேணாம் அர்ஜுன், நான் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி சேவிங்ஸ் அமௌண்ட் இருந்துச்சு, அதை வச்சு தான் எல்லாம் பார்த்துருக்கேன். பரவாயில்ல, இப்போ தானே ஊருக்கு வந்திருக்காங்க, செலவுக்கு அமௌண்ட் தேவைப்படும், நீ வாங்கிக்கோ. ம் சரி அர்ஜுன். அண்ணி, நீங்களும் போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, எப்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க. ம் சரி அர்ஜுன், நீ அவளை பார்த்துக்கோ. நீயும் கொஞ்ச நேரம் தூங்கு, பேசிட்டே இருக்காத. ம் சரிங்க அண்ணி. நீ மீது நீ இருந்தால் சொர்க்கங்கள் உண்மை என்று ஆகாதோ. நொடி நேரம் பிரிந்தாலும் காலங்களும் நின்று போகாதோ. ஒரு மூச்சில் இரு தேகம் வாழ்வது நாமன்றி வேறாரோ. நம் காதல் வெள்ளத்தின் நடுவே நாம் இருந்தாலும் என் நெஞ்சம் தாகம் கொள்ளுதே. ஓ, நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே. ஓ கண்மணியே, கண்ணுக்குள் கண்ணாக என்றென்றும் நீ வேண்டும் என் உயிரே. ஓ என் உயிரே, பூவொன்று உன் மீது வீழ்ந்தாலும் தாங்காது, என் நெஞ்சம் புண்ணாய் போகுமே. நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே. ஓ கண்மணியே. ஏண்டி, அந்த காவிய பிள்ளைக்கு சரியாகுமா ஆகாதா? ஏன் இப்படி கேட்குற? அதெல்லாம் சரியாகும். கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகலை, இப்படி ஆகிப்போச்சு. அந்த பையன்தான் பாவம். ஏண்டி, அந்த பிள்ளை கண்ணை முழிக்காதுன்னா பேசாம நீ அந்த பையனை... ஏய், அம்மானு கூட பார்க்க மாட்டேன், அம்மி கழுத்துக்கு தலையில போட்டுருவேன். என்னடி பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க? நல்ல வசதியான குடும்பம், பையனை பார்த்தா நல்ல டிப் டாப்பா இருக்கான். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? என்ன பேச்சு பேசுற? பெத்துட்டேன்னு சும்மா விடுறேன். டி, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டேன், இனிமே ஒரு வசதியான குடும்பத்தில் வாழ வைக்கிறதுக்காக நானும் யோசனை பண்ணேன். இதுல தப்பு என்ன இருக்கு? யோசிக்கிறதே தப்பு தான், எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு. அவ கிடக்குற தங்கம், நீ விடு அவளை. இவ ஒரு பண பிசாசு, அப்படிதான் பேசுவா. நீ அதெல்லாம் காதுல வாங்காத, நீ வேலைக்கு போயிட்டு வா. ம் சரிப்பா, சரி பார்த்து இருந்துக்கோங்க. ஏதாவது வேணும்னா பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்கு, வாங்கிக்கோங்க. ம் சரிடா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதை பற்றியும் யோசிக்காம போயிட்டு வா. ஹாய் ஆண்டி. ஹாய் அங்கிள். வாப்பா விக்கி, எப்படி இருக்க? ம் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீ எப்போ வந்த? இப்போதான். ஏன்? ம் எதுக்கு இங்கே வந்த? ஏன் ஆண்டி அங்கிளை நான் பார்க்க வந்தேன், ஏன் வரக்கூடாதா? ஏன் ஆண்டி, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? அப்படியா இல்லை தம்பி, நீ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், இது உன் வீடு மாதிரி. எப்படிமா? என் வீடு மாதிரியா? எனக்கு டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். ஆமீனா, நான் ட்ராப் பண்ணிடுறேன். நான்லாம் உன் கூட வரல, நான் தனியாகவே போய்க்கிறேன். ஒர்க்குக்கு தானே போற, நானும் அதே வழியாக தான் போகிறேன், வா ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன். அதான் ஒன்றும் வேணாங்கிறல்ல, நீ போ விக்கி. பாருங்க ஆண்டி, உங்கள் பொண்ணு வர சொல்லுங்க. ஏ அதான் தம்பி கூப்பிடுதுல, போயிட்டு வாடி. எப்படி மேடம், நான் சொன்னதான் கேட்க மாட்டீங்க, இப்போ உங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க, வாங்க போகலாம். நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லடா. ஓ அப்படியா? ம் அதை நான் பார்த்துக்கிறேன். ஆண்டி, நான் உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடுறதா இல்லை அத்தைன்னு கூப்பிடுறதா? இது என்ன கேள்வி? எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ. அப்போ அத்தனை கூப்பிடுறேன், அப்பதான் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி கனெக்ட் ஆகும். ஏய், நீ ஒரு முடிவோட தான் இருக்க போல. சரி தம்பி, நீங்க கூட்டிட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. ம் சரிங்க அத்தை. அப்புறம் மேடம், என்ன வர வர கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்க? இங்க எதுக்கு வந்த? எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுது, அதனால தான் கேக்குறேன், ஏன் வந்த?
மேடம் ஒர்க்குக்கெலாம் போகிறீங்க, நானும் அதே வழியாக தான் ஒர்க் போகிறேன். அதான் உங்களை ட்ராப் பண்ணலான்னு வந்தேன். ஓ, என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தேன். ஆமாம். விக்கி, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. அம்மா பாவம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, உன் மனசில் நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி விட முடியும்? என் மனசில் நீ இருக்கன்னு யார் சொன்னா? யார் சொல்லணும்? எனக்கே தெரியுதே. சரி சரி, பேசிட்டே இருக்காத, வா கிளம்புவோம். டைம் ஆச்சு. இந்த காலத்துலலாம் ஒரு குடும்பத்தில் 2 பேர் வேலை பார்த்தாதான் குடும்பத்தை நல்லபடியாக ரன் பண்ண முடியும். அப்பதான் பிள்ளை குட்டிகளெல்லாம் நல்லா படிக்க வைக்க முடியும். ஸோ வாடி. சரி சொல்லு, நம்ம குழந்தைக்கு எந்த ஸ்கூல் அட்மிஷன் போடலாம்? விக்கி, நீ இப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியா?